Taste the Daily. அந்தியூர் அருகே மண் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாக்கல்புதூரில் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வாகனத்தின் ஓட்டுநர்களான ஜெகதீசன் மற்றும் முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மண் கடத்தலுக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதிகாரிகள் இதுபோன்று வாகனங்களை பறிமுதல் செய்வது, வழக்கு பதிவு செய்வது என கண் துடைப்பு நாடகம் நடத்துவதாகவும் கனிம வள கொள்ளையை அடியோடு தடுப்பதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. விருத்தாச்சலம் அருகே சாலை சேரும் சகதியுமாக மாறியதாக கூறி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் மாவிடந்தல் கிராமத்தில் அதிகாரிகள் முறையான சாலை வசதி அமைக்காததால் தற்போது பெய்த மழையால் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக அரசு உரிய சாலை வசதி அமைத்து தர தவறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த பெண்ணை ஏமாற்றி 24 லட்சம் மோசடி செய்த 3 பேர் சிக்கினர். தண்டையார்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்ட ஒருவர் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என கூறி அந்த பெண்ணின் ஆதார் எண் ஆள்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற ஆணையை காண்பித்து டிஜிட்டல் கைது செய்வதாக கூறியுள்ளார். தொடர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 24 லட்சத்தை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக மைசூரை சேர்ந்த முகமது சமீர், பிரணவ், தேஜாஸ் ஆகிய 3 பேர் சிக்கினர். இதுபோன்ற குற்ற செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் விடிய அரசின் சைபர் கிரைம் போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். சாலை மற்றும் தெருப்பெயர்களில் உள்ள சாதி பெயரை நீக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வழிமுறைகள் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் அரசு தரப்பு மீண்டும் அவகாசம் கோரியதால் மனுவை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் FL2 மதுபான கடை திறப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பர்மா காலனி பகுதியில் குடியிருப்புகள், பேருந்து நிறுத்தம், மருத்துவமனைகள், கோவில்கள் அனைத்தும் உள்ள பகுதியில் தனியார் FL2 மதுபான கடை சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்து வியாபாரிகள் மற்றும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் மதுபான கடையால் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பொதுமக்கள் சுற்றி வட்டார பொதுமக்கள் விடமாட்டோம். மக்கள் கூடும் இடத்திலே மதுபான கடையை திறப்பதற்கு விடமாட்டோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் மூலம் இதுவரை முழுமையாக தண்ணீர் வந்து சேரவில்லை என கோவை மாவட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். கலிங்கராயன் வாய்க்காலில் இருந்து தண்ணீர் எடுத்து 1400 நீர்நிலைகள் நிரம்பும் வகையில் இத்திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் திட்டம் முடிவுற்றதாக அறிவித்து 1.5 ஆண்டுகள் கடந்தும் அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை முழுமையாக தண்ணீர் வந்து சேரவில்லை எனவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் கஷ்டங்கள் தீரும் என எதிர்பார்த்த தங்களுக்கு விடிய அரசு ஏமாற்றத்தை பரிசீலித்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். திட்டமே ஒட்டுமொத்தமாக 70 நாள் தான் பம்ப் பண்ணக்கூடிய திட்டமாக இருக்கிறதுனால எங்களுடைய பகுதி மீண்டும் அந்த நிலையிலேயே இருக்கிறது. ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி நீர்வள ஆதாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இது என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்கிறது பார்க்குறதில்ல. நாங்கள் தொடர்ந்து அவங்கள அணுகினாலும் கூட இந்த குளங்களுக்கு, குட்டைகளுக்கு நீர் வந்த நிலை இல்லை என்பது வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடியில் சேதமடைந்துள்ள தென்கால் வாய்க்கால் பாலத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்வார் திருநகரி பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் என அனைவரும் தென்கால் வாய்க்கால் பாலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இப்பாலம் தடுப்பு சுவர்கள் இன்றி சேதமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துடனே பாலத்தை கடந்து செல்வதாகவும் உடனடியாக புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விடியா திமுக அரசு மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனிலேயே கவனம் செலுத்துவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.